இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ எங்கேயோ ரோடு போடுற தார உருக்குற ஸ்மெல் வருது. எங்க வருது? இதா. ஐயோ சாமி கடவுளை, என்ன கன்றாவி குடல பிறட்டுதுற சாமி. ஐயோ சோமா, உனக்கு சமையல் வராதேம்மா. வராத விஷயத்தை ஏமா பண்ற? மேல வரைக்கும் வருதுமா நாத்தம். வாமிட்டா கம்மிங். அத்தையை திட்டாதீங்க. என் கையில அடிபட்டிருக்குல்ல, அதுல இருந்து அத்தை ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. ஓ, எந்த வேலை செஞ்சாலும் அதுல கவனமே இல்ல, அதான் இப்படி ஆயிடுச்சு. நீங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. என்னத்த என்ன புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து என் சமையல கிண்டல் பண்றீங்களா? இல்ல, இது ஒரு சமையல். இது நாங்க கிண்டல் வேற பண்றோம். இதுல கொஞ்சம் ஜல்லியை குட்டி வெளியே குட்டினா ரோட போட்டுறலாம். வெற்றி சும்மா இருங்க. எல்லாம் உன்னால வந்தது. என்ன கவனமா ஒரு வேலை செய்ய விட்டியா? உள்ள வந்து எவ்வளவு டார்ச்சர் பண்ற? ஐயோ சாரி. ஐயோ போச்சு போச்சு, எல்லாம் கருகி போச்சு. ஐயோ கையை சுட்டுக்காதீங்க அத்தை. நீங்க போங்க, நான் சமைக்கிறேன். ஒண்ணு வேணாம். போங்க அத்தை. வீம்பு பிடிச்சு என்ன பண்ண போறீங்க? மறுபடியும் என் மேல இருக்கிற பாசத்துல இருக்கிறதெல்லாம் கருக வைக்க போறீங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய் ஐயோ, ஃபர்ஸ்ட் கம்ம கம்மனு நான் சமைச்சிட்டேன், சாப்பிடுங்க. என்னங்க இது? இந்த பொரியலை தான் நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணோம். அப்போ மீதியெல்லாம் யார் பண்ணாங்க? நான் தான். ஐதான் சாம்பார் வச்சேன், ஐதான் ரசம் வச்சேன், ஐதான் சாதம் வடிச்சேன், ஐதான் அப்பளம் சுட்டேன். ஊர்தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதையும் நான் தான் பண்ணேன். ஐயோ சும்மா போய் சொல்லாதீங்க வெற்றி. மேடம், எனக்கு என்ன சமையல் பண்ண தெரியாதா? எப்போ நான் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னோ அப்பவே எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். எப்படி அசத்துறீங்க? அசரதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல நீங்க சாப்பிட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு. நான் அப்புறம் சாப்பிடுறேன். முதல்ல அத்தைக்கு கொடுங்க, அவங்க சாப்பிட்டுட்டோம். மேடம், அத்தையா ஃபைட் பண்ணாங்க? நீங்க தானே ஃபைட் பண்ணீங்க. நீங்க தான் டயர்டா இருப்பீங்க. நீங்க முதல்ல சாப்பிடுங்க, அவங்களுக்கும் பண்ணி வச்சிருக்கேன், அவங்க அப்புறமா சாப்பிட்டுப்பாங்க. சரி. ஐயோ, ஸ்பூன் எடுத்துட்டு வர மறந்துட்டீங்களே. இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். சிட் டவுன், சிட் டவுன். ஐசே இல்ல, நான் கட்டுன புருஷன் குத்துக்கல் மாதிரி நின்றுட்டு இருக்கிறேன், ஸ்பூன் கேக்குறீங்க? ஐ ஆம் த ஸ்பூன், ஐ ஆம் ஊட்டிங். சரி, எவ்வளவு பெரிய வீடு, எத்தனை வேலை செய்றவங்க இருக்கிறாங்க. எதுக்கு லைக் முந்திரி கொட்டை நீங்க 2 பேரும் மட்டும் கிளம்பி மார்க்கெட்டுக்கு போனீங்க? சரி, போனதான் போனீங்க. நான் இங்க தானே இருக்கிறேன், என்ன கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. போன இடத்துல ஃபைட்டு. சரி, வெற்றியோட ஒய்ஃப் ஃபைட்டு பண்ணா சந்தோஷம்தான். ஒரு ஆக்ஷன் ஹீரோக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோயின் தான் கரெக்ட். ஆனா கையில் அடிபட்டுருச்சே. கையை கிழிச்சிட்டானே அவனை பாருங்க மேடம். உங்களுக்கு சாப்பாடை ஊட்டின உடனே கிளம்பி போய் அவனை கண்டுபிடிச்சு உங்க கையை கிழிச்சவன் மூஞ்ச கிழிச்சவனை என்ன பண்றன்னு மட்டும். ஏன் இவ்வளவு வயலண்டா யோசிக்கிறீங்க? வயலண்டா இல்லாம சைலண்டாவா யோசிக்க முடியும்? யூ மை பொண்டாட்டி. உங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்கவே முடியாது. என்ன மேடம், இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். உங்க வீட்டில் இருக்கவங்களாம் எவ்வளவு என்ன நம்புறாங்க மேடம். உள்ளங்கையில் வச்சு உங்களை தாங்குவேன்னு நான் சொல்லியிருக்கேன். உங்க கையில் இந்த கட்டெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? யாரும் எதுவுமே நினைக்க மாட்டாங்க. கையில கழுத்துல தலையில எங்க கட்டு போட்டாலும் எங்க ஃபேமிலில உங்களை பத்தி எல்லாம் தப்பா நினைக்கவே மாட்டாங்க. அப்படியே நீங்க கதையெல்லாம் மாத்தாதீங்க. ஒய் கோயிங் 2 பேரும் அங்க? அவருக்கு தெரிஞ்சவங்க யாராவது தேடுவாங்கன்னு அதே இடத்துல விட்டுட்டு வரதான் போகணும். ஆனா அவர் பின்னாடி வேற ஏதோ கதை இருக்கும் போல வெற்றி. என்ன கதை? ஃபர்ஸ்ட் அவர் சொந்தக்காரன்னு ஒருத்தன் தேடிக்கிட்டு வந்தான். அவனை பார்த்த உடனே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. போலீஸ் ஸ்டேஷன் போய் பேசிக்கலாம்னு சொன்ன உடனே ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் அவனே வேற ஒருத்தனை கூட்டிட்டு வந்து எங்களை அடிச்சு இவரை கூட்டிட்டு போலான்னு பார்த்தாங்க. அப்புறம்தான் என் கை காணது டென்ஷன். ஆனா வெற்றி, அவர் விஷயத்துல நாம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். அவருக்கு ஆபத்து இருக்கு, அது தெரிஞ்சும் நாம அப்படியே விட்டுட்டு வர முடியாதுல்ல. சரி விடுங்க. இல்ல அவரை விட சொல்லல, நீங்க கவலை விடுங்க மேடம். சூப்பரான சேஃபான நல்ல இடத்துல கொண்டு போய் நான் அவரை விட்டுறேன். நீங்க என்ன பண்றீங்க இப்ப? யோசிக்காம காட்டுறீங்க. நீங்களும் சாப்பிடுங்க வெற்றி. நான் சமைச்சதை நானே சாப்பிட்றதுக்கு நான் என்ன முட்டாளா?
கதிரு, நம்ம வீட்டுக்கு யாரோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்திருக்காங்களே, அவனை பத்தி உனக்கு எதுவும் தெரியுமா? தெரியலையேப்பா. நல்லா யோசிச்சு பாருடா. உனக்கு அவனை எங்கேயாவது பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? இல்லப்பா, எங்க பார்த்தேன்னு தெரியல. ஆனா எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. ம், அப்பா, கட்சி வேலையா உங்க கூட தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். நலத்திட்டம் அந்த மாதிரி ஏதாவது பப்ளிக்கா கொடுக்கும்போது பார்த்துருக்கலாம்ப்பா. இல்லடா, இது வேற. இவனுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குடா. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இவனை நம்ம பார்த்திருக்கோம். ஆமா, இவனை நீங்க எங்க பாத்தீங்க? அப்பா, அதான் அம்மா சொன்னாங்களேப்பா. அம்மாவும் மீனாட்சி நகை கடைக்கு போகும்போது மீனாட்சியோட பேக்கை தூக்கிட்டு ஓடிட்டானா. கதிர், நீ ஒண்ணு பண்ணு. ஒரு பார்பரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா. அவனோட முடியெல்லாம் வெட்டி தாடியெல்லாம் கம்ப்ளீட்டா ஷேவ் பண்ணி அவனை என் முன்னாடி கூட்டிட்டு வா. அவனை என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து. அவனை நான் யாருன்னு பாக்குறேன். அப்பவாவது ஞாபகம் வருதான்னு பாப்போம். ம், சரிங்கப்பா. போ. செம்ம. அடேங்கப்பா. இதோ ஐயோ, இங்க பாருங்க பாருங்க பிரதர், செம்ம அழகா இருக்கீங்க பிரதர். நான் சொன்னேன்ல, சேவிங் பண்ணி முடியல வெட்டினா செம்மையா அழகா என்ன மாதிரி இது அழகா இருப்பீங்கன்னு. உங்களை எங்கேயோ நான் பார்த்துருக்கிறேன் பிரதர். எங்க பார்த்தேன்? கட்சி மீட்டிங்லையா? இல்ல, எதை கலந்துருக்கல, எங்கேயோ பார்த்துருக்கேன். ஆனா எங்க பார்த்தேன்னு தெரியல. பிரதர், என்ன பாருங்க. கடவுளை பார்த்தீங்களா? இவ்வளோ அழகான ஒரு மனுஷனை போய் இப்படி பண்ணி வச்சிருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கை ஏதோ ஒரு பெரிய சோகம் மட்டும் நடந்திருக்குன்னு நல்லா தெரியுது. அது என்னன்றது தான் எனக்கு தெரியல. பிரதர், உங்கள் பேர் இங்கே பாருங்க. என்ன 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 பேர் பேர் என்ன உங்களுது? என் பேர் வெற்றி. வாட் இஸ் யுவர் நேம்? அப்பா அம்மா இருக்காங்களா? எங்கே இருக்காங்க? எந்த ஊர்? நீங்கள் கல்யாணம் ஆயிடுச்சா? உங்களுக்கு எப்படி இப்படி இதெல்லாம் ஆச்சு? எதனால் இப்படி ஆச்சு? ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? யாராவது அடிச்சு வச்சிட்டானுங்களா? எதனால? ஏதாவது அதிர்ச்சியா? சரி விடுங்க, நடந்ததாக இருக்கட்டும். இனிமேல் உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீங்கள் இங்கேயே இருங்க, உங்களை யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. சரியா? ஓகே. அப்பா வந்து உங்களை பார்க்கணுன்னாரு. வாங்க, வேணாம். நீங்கள் மேலே வந்தீங்கன்னா அவர் என்ன கத்துவார். நான் போய் அவரை கூப்பிட்டு வரேன். நீங்கள் அதற்கு இங்கேயே இருங்க. இங்கேயே வந்துடுறேன். 5 நிமிஷம்.